தூங்கிட்டாளா? அவ்வளவு சீக்கிரம் இவ தூங்குற ஆள் இல்லையே. ரேவதி, ரேவதி, நீ தூங்குற மாதிரி நடிக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ரேவதி, ரேவதி, என்னாச்சு? விடுஞ்சிருச்சா? ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? நடிக்காத, நடிக்காத. நான் நடிக்கிறேனா? ஏய், நீ தூங்கலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டி. அப்புறம் எதுக்கு இந்த நடிப்பு? ஆ? என்ன அவார்டு கொடுக்க போறாங்களா? இல்லங்க, நான் நிஜமாவே தூங்கிட்டேன். நடிக்காதன்னு சொன்ன. வா, என் வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு பெரிய நடிகையை நான் பார்த்ததே இல்லடி. நீங்க ஏங்க கத்துறீங்க? குழந்தைங்க தூங்குறாங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அந்த குழந்தைங்க முன்னாடி நீ என்னடி பண்ண? என்ன பண்ண? ஒண்ணுல தூங் 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 தூங். நான் என்னங்க பண்ணேன்? எங்க அம்மா கிட்ட என்ன போட்டு கொடுக்கற? பழி வாங்குறியா நீ? சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலங்க. நடிக்காதடி, நடிக்காத. என்ன? ப்ளீஸ், குழந்தைங்க தூங்குறாங்கங்க. நான் என்ன செஞ்சனோ அத அப்படியே எனக்கு திருப்பி செய்யறல்ல? இல்லங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. ஏய், ஒண்ணுல என் அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் நான் இன்னும் அவங்க சமாதானம் ஆகல. அம்மா, எதுக்கு உனக்கு இந்த வேலை? எதுக்கு என் அம்மா கிட்ட நான் சொன்னதை சொன்ன? நீங்க மட்டும் நான் சொன்னத எங்க வீட்ல சொல்லலாமா? பழி வாங்கினியான்னு கேட்டதுக்கு இல்லன்னு சொன்ன. அப்போ நீ என்ன பழி வாங்கியிருக்க, அப்படிதானே? ஷூ, கத்தாதீங்க. பழியெல்லாம் வாங்கலங்க. நீங்க செஞ்சது தப்புன்னு நான் உங்களுக்கு புரிய வச்சேன். ஆ, எனக்கே நீ புரிய வைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளாயிட்ட. ஐயோ, ஒண்ணுல சரி. தரணி, தூங் தூங் தூங். ஒருத்தங்கள பத்தி நம்பி ஒரு விஷயத்த சொல்றோம். யார பத்தி சொல்றோமோ அவங்க கிட்டயே அந்த விஷயத்த சொன்னா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியணும்ல. அதான் சொன்னேன். ம். ஆனா அத்தை இவ்வளவு கோவப்படுவாங்கன்னு, நீங்க கால்லெல்லாம் விழ வேண்டி வரும்னு நான் எதிர்பார்க்கலங்க. சாரிங்க. பெரிய சாரி. உன் சாரிய தூக்கி குப்பையில போடுறி. ஒண்ணுல தங்கம், ஏங்க இப்படி பண்றீங்க? குழந்தைங்க தூங்குறாங்க. குழந்தைங்களுக்காக தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லன்னு வையேன், நீ பண்ண காரியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ மாறிட்ட ரேவதி, ரொம்ப மாறிட்ட. நான் என்னங்க மாறினேன்? நீ மாறிட்ட. எனக்கு எதிரா நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்ட. உங்களுக்கு எதிரா நடக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சது இல்லைங்க. ரேவதி, நடிக்கிறேன்னு பச்சையா தெரியுது. என்ன இப்படிலாம் பண்ணணும்னு அந்த மதி சொல்லி கொடுத்தாளா? நம்ம பிரச்சனையில அவளை ஏங்க இழுக்கிறீங்க? ரேவதி, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. எல்லாத்தையும் தங்கராஜ் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதை மட்டும் மறந்துடாத. நீ மாறுறது நல்ல விதத்துல மாறினா கூட பரவாயில்ல. ஆனா நீ தப்பான விதத்துல மாறுற. எல்லா மாற்றமும் நல்லது கிடையாது. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ.
நீ எந்திரி. நீ வா, அந்த ரூமுக்கு வா. ஆ, எனக்கு தூக்கம் வருது. எவ்வளவு தூக்கம் வந்தாலும் நான் பேசுறத கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தூ. ரொம்ப டயர்டா இருக்குங்க. டயர்டா ப்ளீஸ்ங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீ வா. இங்க பாருங்க. நான் இப்ப அங்க வந்தா இளவரசி முழிச்சிருவா, அழுவா, தூங்க மாட்டா. நீங்க பேசும்போதே பாத்தீங்கல்ல, அவ எவ்ளோ டிஸ்டர்ப் ஆனான்னு. குழந்தைங்கள சாக்கு சொல்லியே தப்பிக்கிறல்ல நீ. ம். உன்கிட்ட காலையில பேசிக்கிறேன்டி. காலையில பேசிக்கிறேன். ஆனா இதை இப்படியே விட்டுடுவேன் மட்டும் நினைக்காத. தூங் தூங் தூங். அவ்வா! ஓ! எப்படியோ இப்ப தப்பிச்சோம். ஆ, என்ன பண்ணிட்டு இருக்க? ம். வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். வேலைக்கு அப்ளை பண்றியா? ம். பண்ணணும்ல. வீட்ல சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு தானே வேலை போயிருக்கு. உடனே அடுத்த வேலைக்கு அப்ளை பண்ணணுமா என்ன? கொஞ்சம் பிரேக் எடுத்து நிதானமா புது வேலையை பார்க்கலாம்ல? எதுக்கு தேவையில்லாம தள்ளி போட்டுட்டேன்னு நினைச்சேன். ஆ, ரொம்ப வருஷமா இந்த காலேஜில் தான் வேலை பார்க்குறியா? படிப்பு முடிச்சதுமே நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ப்ரைவேட் காலேஜ்லலாம் இப்படி நடக்கிறது சகஜம் தானே. விடு, வேலை போனதை பற்றியே ரொம்ப யோசிக்காத. ம். தண்ணி வேணுமா? ம்ஹும். வேண்டாம். டீ காஃபி ஏதாவது வேணுமா? ஓ, நீதான் டீ காஃபி குடிக்க மாட்டேல? மறந்துட்டேன். ம். உனக்கு சீக்கிரமே நல்ல வேலை கிடைக்கும். தேங்க்ஸ்.
இன்னைக்கு வாழ்க்கைய ஆரம்பிச்சா ஓஹோன்னு வருவ. நாளைக்கு காலையில நீ ஃபோன் பண்ணி நல்ல செய்தியா சொல்லணும். புரியுதா?